உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். போன பதிவில் நம்ம கண்ணதாசனும் தமிழும் அப்படின்னு ஒரு சின்ன செய்தியை கேட்டோம். கண்ணதாசனை பற்றி சொல்லிகிட்டே போனோன்னா எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது சொல்லிட்டு போகிறதுக்கு. இதில் மனம் பற்றிய ஒரு சின்ன சிந்தனை, அதை பற்றி நம்ம இங்கே பார்க்கலாம். முல்லாவோட கதைகள் நம்ம நிறைய கேட்டிருப்போம். எதுக்காக இங்கே முல்லாவோட கதையை நான் சொல்கிறேன்றது உங்களுக்கே பின்னாடி வரும்போது தெரியும். முல்லா ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காரு. அவருடைய குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த வீட்டில் ரொம்ப இடம் பத்தாமல் அவர் ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்காரு. என்னடா இப்படி வாழ்ந்துட்டுருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு ஒரு நாள் அவருடைய குருஜியை போய் பார்க்க போகிறாரு. குருஜிக்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி என் வீட்டில் இடமே பத்தலை, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோடனே குருஜி சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் 2 ஆடுகளை வாங்கி கட்டு அப்படின்றாரு. என்னது, ஏற்கனவே இடம் பத்தலைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், இதில் 2 ஆடை வேறு வாங்கி கட்டுன்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி இவருக்கு யோசிச்சுட்டு பார்க்குறாரு. உடனே குருஜி சொல்கிறாரு, நான் சொல்வது நீ கேட்பல அப்படின்னோடனே கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு அதே போல் 2 ஆடுகளை வாங்கி வீட்டுக்குள்ளே வளர்க்குறாரு. ஏற்கனவே குழந்தைங்க, மனைவி, இப்போ 2 ஆடு வேறு இடம் பத்தலை, இருந்தாலும் சமாளிக்கிறாங்க. அடுத்து திரும்ப போய் குருஜிட்ட கேட்குறாரு, சுத்தமாக இடம் பத்தலை, ஆடை வேற வாங்கி வச்சுக்க சொன்னீங்க, இப்போ என்ன செய்கிறது நான் அப்படின்னு கேட்குறாரு. குருஜி உடனே சொல்கிறாரு, இப்போ 2 மாடுகளை வாங்கி உன் வீட்டில் வளர்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறார். என்னது, மாடு வேறையா, இவர்கிட்ட போய் நம்ம இப்படி கேட்டோமே அப்படின்னு சொல்லி அவருக்கு கோவம் வருது. ஆனால் குருஜி சொல்கிறாரு, நான் சொல்கிறத நீ கேட்பியா கேட்க மாட்டியா அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு 2 மாடுகளை வாங்கி அதே போல் வீட்டுக்குள்ளே வளர்த்துக்கிட்டு வர்றாரு. ஏற்கனவே ஆடு, மாடு, குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து வீட்டில் சுத்தமாக இடம் குறைஞ்சிக்கிட்டே வருது. திரும்ப குருஜிக்கிட்ட போயிட்டு, ரொம்ப சிரமமாக இருக்குது குருஜி, ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. குருஜி சொல்கிறாரு, இப்போ 2 கழுதைகளை வாங்கி வளர்த்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா இது, இவர்கிட்ட போய் நம்ம யோசனை கேட்க வந்தோமே, ஏற்கனவே இடம் பத்தலைன்னு தான் நம்ம கேட்க வந்தோம், இவர் என்னன்னா ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே போகிறாரே அப்படின்னு ஒரு எரிச்சல் வேற வருது. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் குருஜி சொன்னதை கேட்டுக்கிட்டு அதே போல் 2 கழுதைகளையும் வாங்கி கட்டுறாரு. ஏற்கனவே இடம் இல்லை, இப்போ தூங்குறதுக்கு உட்காரத்துக்கு கூட இடம் இல்லாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. மனம் ரொம்ப நொந்து போய் குருஜியை திரும்ப பார்த்து, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்கோம், நீங்கள் அதுக்கு ஏதாவது முடிவு சொல்லுங்கள் அப்படின்னோடனே குருஜி சொல்கிறாரு, முதல்ல போய் 2 ஆட்டை விற்றுருப்போ அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு 2 ஆட்டை போய் முல்லா விற்றுறாரு. வீட்டில் கொஞ்சம் இடம் கிடைக்கிது. திரும்ப குருஜிக்கிட்ட போய் கேட்குறாரு, கொஞ்சம் தான் இடம் கிடைக்கிது, இன்னும் கொஞ்சம் இடம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னோடனே குருஜி சொல்கிறாரு, இப்போ 2 மாட்டையும் விற்றுரு அப்படின்னோடனே இன்னும் கொஞ்சம் இடம் கிடைக்கிது. உடனே முல்லாவுக்கு ஒரு சந்தோஷம், இன்னும் கொஞ்சம் இடம் கிடைச்சா நல்லா படுத்து தூங்கலாமே, தாராளமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு திரும்ப போய் குருஜிக்கிட்ட சொல்கிறாரு. அப்போது குருஜி சொல்கிறாரு, இந்த 2 கழுதையும் விற்று விடு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ பார்த்தா முல்லாவுக்கு ஒரே மகிழ்ச்சி, வீட்டில் எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குருஜிக்கிட்ட போய் நன்றி சொல்லார். இப்போ என் வீட்டில் எவ்வளோ இடம் இருக்குது குருஜி, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறார். அப்போது நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றது இது மிகப்பெரிய உதாரணம் இல்லைங்களா? இதை நம்ம கவிஞர் கண்ணதாசன் அவருடைய ரசமான தத்துவத்தின் மூலமும் ராட்சச சிந்தனைகள் மூலமும் அழகான ஒரு கவிதையை நமக்கு தந்திருக்கிறார். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தோளில் எந்த சுமையையும் தாங்கலாம், மனம் அது கோவிலாகலாம். என்ன அழகான வரிகள்! ஆம், மனம்தான் அனைத்திற்கும் காரணம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நன்றி.